சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி தரும்போது ஒரு கையை பின்னாடி பிடிச்சிட்டே வருவாங்க. நீ தைரியமாக ஓட்டு, நீ கீழே விழாதபடி அப்பா பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க நம்ம பின்னாடியே. நடுவில் அப்பா கையை எடுத்து விட்டு பார்ப்பாங்க, பேலன்ஸ் பண்ணி நம்ம பிள்ளை நல்லா ஓட்டுதா இல்லை பேலன்ஸ் பண்ண முடியலையா, தடுமாறுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி அவங்க கையை எடுக்கும் போது நம்ம லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தாலும் அப்பா அப்படின்னு நம்ம பயத்தில் கத்துனாலும் டக்குன்னு பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் அப்பா பிடிச்சிக்கிறேன், கீழே விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சு, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க மனுஷக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்காம நீங்க இசப்பாவை பார்த்து, இசப்பா என்னால் முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும்போது இசப்பா டானோ கிட்ட உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்தில் பாருங்க, சங்கீதம் 91:15 போட்டிருக்கு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, இது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இசப்பாட்ட நீங்க ஹெல்ப் கேட்கும் போது, இசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்னால் முடியலன்னு அவரை நோக்கி கூப்பிடும் போது இசப்பா நிச்சயமா உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து உங்களை கனமும் படுத்துவாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க டெய்லி எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க, இசப்பா அந்த காரியத்தை செய்யலான்னு இருக்க என்னைய கைட் பண்ணுங்க, சப்போஸ் உங்களுக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அந்த காரியத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஒரு ஜெபத்தோட நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் நிறைய விதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். அதனால எது செஞ்சாலும் ஏசப்பாட்ட கேட்டு அவர் சித்தத்தின்படி நடங்க, ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே பிரச்சனை வந்தாலும் ஏசப்பாவை நோக்கி அப்பா எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கூப்பிடும் போது ஏசப்பா உங்க பக்கத்துல உங்களுக்கு உதவி செய்து உங்களை கனமும் படுத்துவார். அதனால தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In our childhood, when our father is trying to teach us how to ride a bicycle, he will hold the cycle with one hand and he will say, "Don't worry, you will not fall down. I will hold the bicycle tightly." So we will start riding a bicycle with confidence that we will not fall down. While we are riding it, our father will let go of the cycle for a second. He will watch if we are balancing correctly or not. But if he sees us struggle and if he sees that we are not balancing and if he sees that we are going to fall down, and when we call on to him, he will hold the bicycle tightly. Likewise, in our life, we might go through lots of difficult situations. But when you call on to Jesus, he will rescue you and he will honor you. Look what the Bible says in Psalm 91:15. When they call on me, I will answer. I will be with them in trouble. I will rescue and honor them. Yes, our Lord is always with us in our trouble. And when we call on to him, he will come and rescue us from that trouble and he will honor us. So whatever the situation might be, whatever the problem you are facing, don't ask help from the man, but call on to God. And instead of calling him only at your troubles, always ask his guidance before you do anything, so that you can avoid to get into trouble. So seek our God's guidance in all the things you do. And if you get into trouble, call on to him and he will rescue you and he will honor you. Call on to Jesus and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.